செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். மிக முக்கியமான ஒரு விடயம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலங்கை கடற்பரப்புக்குள் தாக்குதலுக்குள்ளான ஈரானினுடைய போர்க்கப்பல், அதுவும் சக்தி வாய்ந்த போர்க்கப்பலுக்கான விவகாரங்கள் பல தளங்களிலே பல்வேறுபட்ட வகையாக பேசப்படுகின்றன. இந்தியாவின் கூட்டுப்பயிற்சிக்கு, கடற்படையின் கூட்டுப்பயிற்சியில் கலந்து கொண்டு விட்டு திரும்புகின்ற வழியில் இவ்வாறு நடந்தமை என்பது அது முழுமையாக இந்தியா வசம் அதற்குரிய பொறுப்புகள் இருக்கின்றன. அந்த பொறுப்புகளிலிருந்து இந்தியா சற்று தளர்ந்து இருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மறுபுறத்தில் 12 மணித்தியாலங்கள் அந்த கப்பல் தாமதிக்கப்பட்டிருந்தது அல்லது தாமதமாக காத்திருந்தது. இலங்கையின் உத்தரவுகள் கிடைக்கப்பெறவில்லை. அந்த காலப்பகுதியில் தான் அந்த தாக்குதல் இடம்பெற்றது கூறப்படுகிறது. இன்னும் ஒரு தகவல் கூறப்படுகிறது. அந்த கப்பலில் இருந்து எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டன, ஆபத்து நெருங்குகிறது என்று கூறப்பட்டது. அந்த ஒலிகள் குறிப்பாக இந்தியா மற்றும் இலங்கை போன்ற நாடுகளுக்கு எழுப்பப்பட்டது. ஆனாலும் அதற்கான உரிய வகையில் அவர்கள் எதிர்வினையாற்றவில்லை, அதில் ஒத்துழைக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதனையும் கடந்து ஒரு ராஜதந்திரம் பேசப்படுகிறது. இந்த ராஜதந்திரத்தில் மறைந்திருக்கக்கூடிய கடல்சார் கொள்கைகளும் கடல்சார் நலன்களும் எப்படியாக இருக்கின்றது? இலங்கையின் அமைவிடம் எந்த இடத்தில் இருக்கின்றது? இலங்கையின் அமைவிடத்தை மையமாக கொண்டு அந்த கடற்பரப்புகள் எப்படி கையாளப்படுகின்றன என்கின்ற மிக முக்கியமான ஒரு சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். சர்வதேச கடற்பரப்பில், குறிப்பாக இந்திய பெருங்கடலில் இலங்கை கடற்பரப்பு மிக முக்கியமான அமைவிடத்தை கொண்டிருக்கின்றது. இது உலகளாவிய வர்த்தக மையத்திலும் உலகளாவிய வர்த்தக கப்பலுக்கும் ஒரு மிக பிரதானமான பாதையாகவும் கால்வாயாகவும் இந்த கடற்பரப்புகள் தொழிற்படுகின்றன. சர்வதேசத்துக்கு இலங்கை கடலின் அமைவிடம் குறித்து அனைத்து நாடுகளுக்கும் மிக திட்ட தெளிவாக தெரியும். இந்திய பெருங்கடல் பகுதியின் பாதுகாப்பு கூட இலங்கை கடற்பரப்புக்குள் தான் தங்கி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயக கடற்பரப்பு என்பது இந்தியாவின் பாதுகாப்பு மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. இலங்கையின் பெருங்கடலின் நடுப்பகுதியில் இந்திய துணைக்கண்டத்துக்கு தெற்கே மிக முக்கியமான கடல் பாதைகளாக இலங்கை அமைந்திருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் உலகளாவிய வர்த்தக மையத்தின் மிக முக்கியமாக கிழக்காசியா மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் மிக முக்கியமான கப்பல் பாதையாக இலங்கையின் தெற்கு கரையிலிருந்து வெறும் 6 கடல் மைல் தொலைவில் அமைந்திருக்கின்றது. தெற்கு கடற்பகுதியில 6 கடல் மைல் தொலைவில் அமைந்திருக்கிறது. குறிப்பாக கிழக்காசியா மற்றும் ஐரோப்பியாவுக்கான கடற்பாதைகள் அமைந்திருக்கின்றன. சுயஸ் கால்வாய் மற்றும் மலாக்கா நீரிணைக்கு அண்மையில் அமைந்திருப்பதனால் இந்த பாதையில் ஆசிய, ஆப்பிரிக்க மற்றும் ஐரோப்பிய இடையிலான கப்பல் சேவைகளுக்கு மிக முக்கியமான பகுதியாக இலங்கை கடற்பரப்பு இருக்கின்றது. இதுதான் மிக முக்கியமான பகுதி. இந்த பகுதி தான் இப்போது தள்ளாடி கொண்டிருக்கின்றது உலகில். மத்திய கிழக்கிலிருந்து ஹார்மோஸ் நீரிணை வழியாக ஆசியாவுக்கு செல்லும் பெரும்பாலான எரிசக்தி கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் மற்றும் எரிவாயு கப்பல்கள், கனரக கப்பல்கள் இலங்கையை சுற்றியுள்ள கடல் வழியாகவே அல்லது அந்த கடல் தளத்தினூடாகவே அவை கடந்து செல்லுகின்றன என்று கூறப்படுகிறது. இவை செவி வழியாக கேட்கப்பட்ட தகவல். அதனுடைய பல சாதக பாதகங்கள் தொடர்பில் பலரும் கருத்துக்கள் கடந்த காலத்திலும் கூறியிருக்கிறார்கள். இலங்கை அபிவிருத்தி அடைய முற்பட்ட போது, சிங்கப்பூர் உருவாக முற்பட்ட போது, லீக்குவானியூ இருந்த போது இலங்கை கடற்பரப்பை மையமாக வைத்து பெரும் துறைமுகம் ஒன்றை கட்டுவதற்கு முயற்சி செய்த போது அந்த காலப்பகுதியில் அதனை மிகவும் சாதகமாக சுதாகரித்துக் கொண்ட சிங்கப்பூருடைய பிரதமர் லீக்குவானியூ அந்த துறைமுகம் சிங்கப்பூர் நோக்கி நகர்த்தியதாகவும், அதன் பின்னர் தான் சர்வதேச கப்பல்களில் பலவை சிங்கப்பூருக்கு சென்று எரிபொருட்களை நிரப்புகின்ற வேலைகளை செய்வதாகவும், அந்த துறைமுகம் போன்ற ஒரு பிரம்மாண்டமான துறைமுகம் இலங்கையில் அமைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இன்று இலங்கையினுடைய நிலைமை வேறு கட்டத்தை தாண்டி இருக்கும் என்கின்ற ஒரு கருத்து கடந்த காலங்களிலே வாசித்த ஞாபகம் இருக்கின்றது. இவ்வாறும் முன்னோர்கள் பேசியிருக்கின்றார். மேலும் காலி, ஹம்பாந்தோட்டை, அதே போன்று திருகோணமலை போன்ற துறைமுகங்கள் மிகவும் முக்கியமான துறைமுகங்களாக இருக்கின்றன கடல்சார் அமைவிடத்தின் அடிப்படையில். கடல்சார் அமைவிடம் என்று பார்க்கின்ற போது திருகோணமலை துறைமுகத்தை சொல்ல போனால் அது ஒரு இயற்கை துறைமுகம். அங்கு பல கப்பல்களை நிறுத்தக்கூடிய சக்தி இருக்கின்றது. பல சப்மெரீன்களை கூட அங்கு நிறுத்தினால் கூட வெளியில் தெரியாத அளவுக்கான கடல் அமைப்பு இயற்கையாக இருக்கின்றது. இவ்வாறு இலங்கையின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த கடல் பகுதியாக எல்லா கடலுக்கும் சிறப்புகள் இருந்தாலும் திருகோணமலை கடற்பரப்பு என்பது மிக மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் தலைவரும் சிரேஷ்ட பேராசிரியருமான கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் சென்ற வருடம் கூறிய ஒரு முக்கியமான கருத்து, தாய்வானில் ஒரு யுத்த களமுனை ஒன்றை அமெரிக்கா துறப்பதற்கு அல்லது ஆரம்பிப்பதற்கு அல்லது அதற்கான ஒரு உத்தேசம் அமெரிக்கா வசம் இருக்குமாக இருந்தால்
அமெரிக்காவுக்கு கட்டாயம் திருகோணமலை துறைமுகம் என்பது தவிர்க்க முடியாது. அது பூகோள அரசியல், பிராந்திய அரசியல், சர்வதேச அரசியல் எல்லாவற்றையும் கடந்து அந்த துறைமுகத்தை கையகப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கும். அல்லது அந்த துறைமுகத்தை அவர்கள் உடனடியாக கைவசப்படுத்துவார்கள். அந்த தாய்வான் யுத்தத்தினுடைய தன்மையை மாற்ற வேண்டுமாக இருந்தால் அது உடனடியாக திருகோணமலை துறைமுகத்தில் ஒரு பின்தளம் அமைக்க வேண்டும் என்று அவர் சென்ற வருட நடுப்பகுதியில் பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை மத்திய கிழக்கு முழுவதும் பற்றியறிகிறது. மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகளுக்கும் அமெரிக்க படைத்தளங்களுக்கும் குறிப்பாக அமெரிக்க கடற்படைக்கும் பாதுகாப்பில்லை. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய 5வது பிரதான கட்டளை மையம் தகர்க்கப்பட்டிருக்கிறது, ஒட்டுமொத்தமாக செயலிழக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு பின்தளம் அல்லது பாதுகாப்பான கடற்படை தளம் ஒன்று அமைக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது இலங்கையிலே திருகோணமலையை தவிர்த்து அவர்கள் கொழும்பு அல்லது காலி, ஹம்பாந்தோட்டை துறைமுகம் விரும்பியோ விரும்பாமலோ அது சீனாவின் வசம் இருக்கின்றது. 99 வருட குத்தகைக்கு வழங்கப்பட்டு விட்டது. கொழும்பு துறைமுகத்திலும் கூட பெரும் நெருக்கடிகள் இருக்கின்றது. அங்கும் சில நாடுகளுக்கு சொந்தம் இருக்கின்றது. காலி துறைமுகம் அது பெரிய அளவிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் பாதுகாப்பு நலன் குறைவாக இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் விரும்பியோ விரும்பாவிட்டாலோ திருகோணமலை துறைமுகத்தை அவர்கள் பயன்படுத்தி ஆக வேண்டி இருக்கின்றது. அல்லது ஒரு சாதாரணமாக கூட வெகு விரைவிலே அமெரிக்காவினுடைய ஒரு பெரும் யுத்த கப்பல் ஒன்றை திருகோணமலை நோக்கி நகர்த்துவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த மத்திய கிழக்கில் இருந்த கடற்படை தளங்களும் அழிந்து விட்டன, அல்லது ஆபத்தை எதிர்கொண்டு விட்டன, அல்லது அதில் பாதுகாப்பில்லை என்கின்ற நிலையை அமெரிக்கா உணர்ந்து விட்டது. இது பூகோள ரீதியாக சிலர் கோபித்துக் கொள்ளலாம் அல்லது சிலர் முரண்பட்டுக் கொள்ளலாம். சிலருக்கிடையில் இதற்கான மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். இவை தத்துவார்த்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பூகோள ரீதியாகவும் பார்க்கப்பட்ட ஒரு கருத்து தான் உங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய இதில் எந்த விதமான கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டதல்ல. சர்வதேச சட்டத்தின்படி இலங்கை தனது கரையிலிருந்து 200 கடல் மைல் வரை பிரத்யேக பொருளாதார வலயத்தை கொண்டுள்ளது. இது சர்வதேச கடல்சார் விவகாரங்களில் குறிப்பாக கப்பல் விபத்துக்கள் மற்றும் கடல் பாதுகாப்பில் முக்கிய பொறுப்பு வகிக்கிறது. இதனை மிகவும் எளிதாக கூறுவதாக இருந்தால் இலங்கை இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு முக்கியமான கடல்சார் மையமாக இருக்கின்றது. அதன் அமைவிடம் காரணமாக உலகளாவிய வல்லரசுகளின் கவனம் மட்டுமல்ல, உலகளாவிய வல்லரசுகளின் ஒரு காதல் கோட்டையாக இலங்கை கடற்பகுதி இருக்கின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய துறைமுகங்களில் திருகோணமலை துறைமுகம் இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையிலும் இந்தியாவின் பெருங்கடல் பாதுகாப்பு என்பது இலங்கை கடலில் தான் மையம் கொண்டிருக்கிறதே ஒழிய இந்திய பெருங்கடல் அதில் இருந்தாலும் கூட அதில் பெரும் நலன்கள் இல்லை என்று கூறலாம். ஈரானின் கப்பல் தாக்கப்பட்டது. அந்த தாக்குதலுக்கு உள்ளானது. இலங்கை கடற்பரப்புகளுக்குள் தான் அந்த தாக்குதல் இடம்பெற்றது. 12 மணி நேரங்கள் காத்திருந்தது. இந்தியாவுக்கும் அதற்கும் பொறுப்பில்லை. இந்திய பெருங்கடலை தாண்டி விட்டது. இலங்கை கடற்பரப்புக்குள் தான் இவை நடந்தது என்று பேசப்படுகிறது எல்லாரும். அல்லது கடுமையான விமர்சனங்கள் உள்ளும் புறமும் வழி வைக்கப்படுகிறது. இந்தியாவை இந்த கப்பல் தாக்குதல் விவகாரத்தில் கோபப்படுத்துவதற்கு அமெரிக்கா விரும்பவில்லை என்பது முதலாவது காரணமாக கூறப்படுகிறது. இரண்டாவது காரணமாக இலங்கையை மிரட்ட வேண்டும் என்பதற்கும் அல்லது இலங்கையில் ஒரு சிறிதளவு ஒரு தட்டலை போட வேண்டும் என்பதற்கும் இந்த கப்பல் தாக்குதலை அமெரிக்கா ஒரு காய்நகத்தலாக பயன்படுத்தி இருக்கிறது. அல்லது சீனாவுக்கும் ஏதோ ஒரு முக்கியமான செய்தி சொல்லி இருக்கிறது என்று யார் கூறுகிறார் என்றால் அரசறிவியல் துறையினுடைய வரலாற்று ஆசானாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அவர்கள் வழங்கிய செவ்வியொன்றிலே மிக திட்ட தெளிவாக இந்த கப்பல் விவகாரம் எப்படி இலங்கையை இந்தியா தவிர்த்து அமெரிக்கா மிகவும் நுணுக்கமாக மிரட்டி இருக்கிறது என்பதை அவர் மிகவும் நுட்பமாக கூறுகிறார். பாருங்கள். அமெரிக்கா நிச்சயமாக இலங்கையோடு மகிழ்ச்சியாக இல்லை. இந்த அரசாங்கத்தோடு மகிழ்ச்சியாக இந்த அரசாங்கம் சீனாவோடு இருக்கிறது. அதாவது முடிசூடா மன்னனாக சீன இலங்கை அரசு உண்டு, ஜேடிபி உண்டு என்ற கருத்தை முழுமையாக உண்டு. அது தவறவில்லை. அந்த அசஸ்மெண்ட்கள் தவறவில்லை, அந்த மதிப்பீட்டை தவறவில்லை. ஆனால் பிரச்சனை என்றால் இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்கள் அமெரிக்காவின் பல வழிகளில் உண்டு. அவற்றை பல வழிகளாலே பார்க்கும். அதாவது ராஜேந்திரத்தில் ஒன்று சொல்வார்கள், ஒரே நேரத்தில் நீ பல கதவுகளை திறந்து வைக்கிறேன், ஆனா ஒரு கதவாரம் மூவண்டு. அந்த நேரம் சாதகமான ஒரு கதவாரம் மூவண்டு பல கதவுகளை திறந்து வைத்திருக்கு. இப்படி இலங்கை வெற்றி அமெரிக்கா பல கதவுகளை திறந்து வைத்து இதை நான் ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இப்பொழுது இலங்கை சம்பந்தமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி, அதாவது இங்கே இந்தியாவில் கிழக்கு கரையில் இருந்து வெளிக்கிற ஒரு கப்பல்
மத்திய கிழக்கு போகுதுன்னா இலங்கை சுத்தம் போகும். மத்திய கிழக்கு போனா இலங்கை சுத்தம் போகும். எனவே கிழக்கு கரையில் இருந்தால் அந்த கப்பல் வெடிக்கின்றது. கப்பல் கரையில் வெடிக்கிட்ட கப்பல் அப்படியே இலங்கை வங்காள விரிகுடாவை கடந்து இலங்கையில் ஹம்பாந்தோட்டைக்கு 40 மைல் தொலைவில் வரும்போதுதான் அது தாக்குதல் கூட. அப்ப இந்தியாவின் அந்த பிரதேசத்தில் தாக்குவதில்லை என்றது அமெரிக்கா சொல்லணும். இந்தியாவை கோபப்படுத்த விரும்பவில்லை. சரி, அது ஒரு புறம். இலங்கையை இலங்கை கடற்பரப்பில் அதாவது இலங்கையினுடைய வாட்டர்ஸில் தாங்கள் தாக்குறது எனக்கு தெரிஞ்சுதான் தாக்கும், தெரியாம தாக்கவும். அவ்வாறு தாக்க முடியாத ஒரு சிந்தனை இருக்கு. இலங்கை என்னதான் இலங்கையின் தலை பிளடியில ஆட்சியாளர் பிளடியில ஒரு தட்டு ஒன்று அது செய்யறது. அது சீனாவுக்கு ஒரு பாடமாக இருக்கும். இவை தத்துவார்த்த ரீதியாக எல்லா விடயங்களும் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. இதில் எங்களுடைய கற்பனைகள் அல்லது எங்களுடைய நலன்களை இதில் கூறுவோம் என்று யாரும் எண்ண வேண்டாம். ஒருமுறை தமிழ் சமூகம் கற்றறிந்த சமூகம், தமிழ் சமூகம் இன்று கற்றறிந்து மிகவும் அனுபவத்தோடு இருக்கக்கூடிய சமூகம், நீண்ட காலம் பொது வாழ்க்கைக்கும் போராட்ட வாழ்க்கைக்கும் சொந்தக்காரரான சமூகம் தான் தமிழ் சமூகம். மற்றவர்களை போன்று அனுபவங்கள் அல்ல, அல்லது அவர்களிடம் முறையான கற்றல் இல்லை, அல்லது அவர்களிடம் முறையான அணுகுமுறை இல்லை என்று கூறக்கூடிய நிலையில் ஈழத்தமிழர்கள் இல்லை. அவர்களுக்கென்று ஒரு தனித்துவமும் அவர்களுக்கென்று ஒரு தமிழ் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துக்கென்று ஒரு பெரும் பாரம்பரியம் இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது, அவை மிகவும் நுட்பமாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இந்த சமுத்திரத்தின் போர்ச்சூழல் ஒன்று ஏற்படுமாக இருந்தால் அது இலங்கையை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்துக்கும் கடுமையான எதிர்மறையாக மாற்றமடைந்து விடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் பொருளாதாரத்தில் ஒரு நிபுணராக இருக்கக்கூடிய கரிசடி சில்வா அவர்கள் இந்தியாவில் ஒரு நிகழ்வுக்கு சென்றிருந்த போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை குறிப்பிடுகிறார். சர்வதேச கடல் பகுதி, ஆனால் இலங்கை கடற்பரப்புக்கு சற்று வெளியே ஈரானிய கடல் படை போர்க்கப்பல் தாக்குதலுக்குள்ளானது. எவ்வாறாயினும் அந்த தாக்குதல் எமது பிரத்யேக பொருளாதார கடற்பிராந்தி எல்லைக்குள்ளே இடம்பெற்றது. இலங்கை எப்போதும் ஒரு அமைதியான நாடாகவே இருக்க விரும்புகிறது. அந்த நிலைப்பாடு தொடரும். மத்திய கிழக்கு போர் சூழலில் நாம் யாருக்கும் சார்பானவர்கள் அல்ல. இலங்கை செய்திகள் அந்த வகையில் இப்பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையும் அமைதியையும் நாம் வலியுறுத்த விரும்புகிறோம் என்று கூறியவர், உலகின் பரபரப்பான கடற்போக்குவரத்து பாதைகளில் இலங்கை சில கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது. ஆண்டுக்கு சுமார் 60%, பொதுவாகவே ஆண்டுக்கு 60% கடற்போக்குவரத்து இலங்கையின் கடற்பரப்பை மையமாக வைத்துத்தான் இடம்பெறுவதாக பொதுவான கருத்தொன்று இருக்கின்றது. கரிசடி செல்வாவும் தன்னுடைய கருத்திலே வலியுறுத்துகின்றார். 60,000 கப்பல்கள் இலங்கையை கடந்து செல்கின்றன. பெருமளவிலான எரிபொருள் இதன் வழியாகவே தான் செல்கிறது. இலங்கை கடற்பரப்பு என்பது அல்லது இலங்கையின் கடல் வழி என்பது உலகிற்கும் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையில் ஈரான் கப்பல் மீதான தாக்குதல் குறித்து நாம் கவலை அடைகிறோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். அவர் ஒரு எதிர்க்கட்சியில் இருந்தாலும் மிகவும் கண்ணியத்தோடு தந்த கருத்தை கூறுகிறார். அது மட்டுமன்றி மத்திய கிழக்கிலிருந்து இலங்கை பணியாளர்களிடமிருந்து கிடைக்கப்படுகின்ற அந்நிய செலாவணை மற்றும் சுற்றுலாத்துறை என்பவற்றிலும் பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும். இந்த போர் சில வாரங்களுக்குள் முடிவுக்கு வந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது. இந்த போர் நீடித்து செல்லுமாக இருந்தால் இதனுடைய பாதிப்பு இலங்கையை பெருமளவிலே பாதித்துவிடும். இந்த ஆபத்துக்களிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்கின்ற அவருடைய நிபுணத்துவம் சார்ந்து கூறுகிறார். அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் ஒரு துறைசார் நிபுணர் என்பதை கூறுகிறார். இப்போது அனுரகுமார திசாநாயக்க ஒரு நெருக்கடி நிலையில் ஒரு பக்குவமான ராஜதந்திரத்தை கையாண்டிருக்கின்றார். 3 கப்பல்கள் குறித்த இந்தியாவினுடைய கடற்படையின் பயிற்சிக்கு சென்றது. ஒரு கப்பலை இப்போது இந்தியா தரித்து வைத்திருக்கின்றது தன்னுடைய பிராந்தியத்திலே. அப்படியான சூழ்நிலை வருகின்ற இந்த முடிவை இந்தியா ஏன் முன்னர் எடுக்கவில்லை? ஆனால் அந்த தாக்குதலுக்குள்ளான கப்பல் தொடர்பில் ஒன்று கூறப்படுகிறது. அந்த கப்பல் சர்வதேச கடற்பரப்புக்குள் அண்மித்து அது வெளியேறி இருக்குமாக இருந்தால் அது அமெரிக்காவை பொறுத்தவரையில் அல்லது இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஒரு பெரும் போர் சவாலாக பார்க்கப்பட்டது. ஈரானில் இருக்கக்கூடிய அனைத்து கடற்படை கலங்களும் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த கப்பல் சக்தி வாய்ந்த மிகவும் ரேடார்கள் பொருத்தப்பட்ட கப்பல் என்று கூறப்படுகிறது. அதனால் தான் அதனை நீர்மூழ்கி கப்பல் கொண்டு வந்து அளித்தார்கள், அல்லது நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தும் அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக இருந்தது என்றும் போரியல் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். எது எப்படியோ இந்த விவகாரத்தில் இலங்கை சிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது அல்லது சிக்கி இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க இதில் நேரடியாக சென்று சிக்கினார் என்று
கூறினாலும் கூட அது ஓரளவுக்கு பொருத்தம் இல்லாமல் தான் இருக்கின்றது. அவர் நாட்டின் ஜனாதிபதியாக அவருக்கும் இந்த கப்பல் விவகாரத்திலே கடும் அழுத்தங்கள் இருந்தால் கூறப்படுகிறது. மொசாட் இது தொடர்பிலே அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய கருத்து வெளியாக இருக்கின்றது. அங்கு வந்திருக்கக்கூடிய கடற்படையினர் யாரையும் திருப்பி அனுப்பக்கூடாது என்று. இவ்வாறு தொடர்ச்சியான அழுத்தங்களை தாண்டி இந்த விவகாரத்தை அடுத்த கட்ட ராஜதந்திரத்தில் எவ்வாறு பாய்ச்சப் போகின்றார். ஆனால் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இந்த கப்பல் வேண்டுமென்றே இலங்கைக்குள் திசை திருப்பப்பட்டது. தன்னுடைய பிராந்தியத்துக்குள் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதிலே இந்தியா குறியாக இருந்தது, அமெரிக்காவும் குறியாக இருந்தது. இதனை ஈரானினுடைய ராஜதந்திரிகள் மிகவும் நன்றாக புரிந்து கொள்வார்கள் என்று எல்லாரும் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இனிவரப்போகின்ற நாட்கள் கப்பல் தடங்களின் மிக முக்கியமான பகுதியாக இலங்கை இருக்க போகின்றது. அதேவேளை திருகோணமலை துறைமுகத்திலும் அமெரிக்காவினுடைய ஆசை அல்லது அமர்வு உறுதிப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவிலே இடம்பெற்ற கடற்படையின் கூட்டு பயிற்சியிலே அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் இறுதி நேரத்திலே கலந்து கொள்வதை தவிர்த்திருக்கின்றது. இந்த தாக்குதல் உள்ளாவதற்கு 4 தினங்களுக்கு முன்னர் அல்லது ஈரான் தாக்குதல் ஆரம்பிப்பதற்கு முன்னர் அமெரிக்காவின் கட்டளைப்படங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்தோ பசிபிக் கொமாண்டில் இருந்து அதனுடைய கட்டளை தளபதி ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம் ஆரம்பிப்பதற்கு 4 தினங்களுக்கு முதல் வந்து சென்றிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய கப்பல்கள் இந்தியாவினுடைய கூட்டு பயிற்சிக்கு செல்லவில்லை. எல்லா விடயத்தையும் பார்க்கின்ற போது இவை ஒரு வகையிலே அமெரிக்காவால் அந்த கூட்டு பயிற்சி முடிந்த பின்னர் இந்த கப்பல் அதற்கு முன்னரே இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்தியாவும் இந்த விடயத்தை முன்னரே அறிந்திருக்கிறது என்றுதான் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேல் சென்று திரும்பிய பின்னர் தான் இந்த தாக்குதலும் இடம்பெற்றிருந்தது. இவ்வாறு எல்லாம் ஒரு நலன்களால் இருக்கின்றது. அரசியல் ரீதியாக சில கருத்துக்கள் தொடர் சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. இருந்தாலும் என்ன வகையான ராஜதந்திர செய்திகள் இனிவரப் போகின்ற நாட்களில் வெளிப்பட போகின்றது என்கின்ற தகவல் மட்டுமே இப்போது இருக்கின்றது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.